எப்பா என்னதான் இந்த கொண்டக்காரியை திட்டினாலும் நல்லா தான் சமைக்கிறா. நல்லா காரம் சாரமாக வள்ளு வதக்குன்னு நல்லா அள்ளி தின்னுபிட்டு வரத்து நல்லா தான் இருக்குது. போ தனியாக ஆக்கி தின்னுபிட்டு எதுவுமே பிடிக்காம கிடந்தேன். பரவாயில்ல, இனிமேலாவது கொஞ்சம் நல்ல சோறு திம்போம். இவ காதில் இவளுக்கு உழுவுற மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தலையில் 2 கொம்பு முளைச்ச மாதிரி இருப்பா. அதெல்லாம் எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லவே கூடாது இவகிட்ட. சரி, நம்ம பங்கஜம் வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த அம்புஜம் கிளம்பி ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னாலே, நிற்கிறாளா என்னன்னு தெரியலையே. அம்புஜா, அம்புஜா என்னடி பண்ற? கிளம்பிட்டியா இல்லையா? நானும் சாப்பிட்டு வந்து 5 நிமிஷமா வாசல்ல நிக்கிறேன், ஆளே காணும் பாரு. அம்புஜா, வெளில வாடி. ஏன்னா வீட்டை பூட்டிக்கோங்கண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும், சரியா? மொட்டைச்சக்கா கூட தான் போறேன், வந்துடுறேன். எவ்வளோ நேரண்டி உனக்காக நான் காத்துக்கிட்டு நிற்கிறது? என்ன தாண்டி பண்ண? அப்போவே சாப்பிட்றேன்னு சொன்னியே, என்னதான் பண்ண அம்புஜா? எம்ம நேரம் நீங்கள் சாப்பிட்டு வர்றதுக்கு லேட்டாக இருந்து தான் நான் பாத்திரத்தண்டெல்லாம் துளக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வர்றதுக்கு சீக்கிரம் வந்துட்டீங்கோ. பாவம், அவர் எத்தனை வேலை செய்வார், அதனால தான். சரி இருங்கோ, நானும் வரேன். ஆனால் பரவாயில்லடி அம்புஜா, நீ வேற நுனியில் வச்சிருக்கிற உன் புருஷனை எல்லா வேலையும் செய்யறதுக்கு டக்கு டக்குன்னு செய்கிறாரு. என் வீட்லேயும் கிடக்குதே ஒரு மனுஷன், செத்த செய்ய மாட்டார். அவரோட பட்டாப்பட்டியவே நான் தேடி கொடுத்தாதான் அவர் போடுவார், பார்த்துக்க. அந்த மாதிரி கிரகத்தில் வந்து நான் மாட்டியிருக்கிறேன், என்ன பண்ணுறது? சரி சரி விடுங்கக்கா, வாங்க போவோம் சீக்கிரம். பங்கஜ அக்காவை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, வாங்க போகலாம். சரி டீ போவோம் வா. சைத்தா 2 கிளம்பிடிச்ச போல இருக்கு. பாவம் சொல்லி இன்னைக்கு மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாளோ தெரியலையே. 2 கிளம்புன வரைக்கும் சந்தோஷம் நமக்கு. ஆனால் பாவம் சொல்லியை போன போட்டு எப்படியாவது இங்கே வர வச்சிடணும். பெரிய தொல்லையாக இருக்குது இந்த மாமியாரோட தொல்லை, பெரிய தொல்லையாக இருக்குது. இந்த பொம்பளை தொல்லை தாங்கலாம் தானே இவ மருமவ பாரின் போய் தொலைஞ்சா. அப்போ கூட இதுக்கு சொரணையே இருக்க மாட்டேங்குது. ஏண்டி அம்புஜம், பங்கஜ மருமவளாச்சும் எப்படி மாமியார் பேச்சை கேட்டு வேலை செய்வாளா செய்ய மாட்டாளாட்டி? அட யாக்கா நீ ஒருத்தி, உன் மருமவளையும் அவளையும் ஒரு ஏரில் கட்டலாம். 2 பேரும் பயங்கரமான ஆளுவை பார்த்துக்கோ. ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. ஐயா, நம்மள மாரி இல்லையடி பங்கஜம். பாவம், அவளே ஒரு வாயில்லாத பூச்சி. அவளை போட்டு அவன் மருமவை என்ன பண்ணி தொலைக்கிறானே தெரியலையே. போய் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வரணும். வாட்டி போவோம். இந்த பொம்பளைவளுக்கு இருக்கிற திமிரு போய் அவ வீட்டு குடும்பத்தை கெடுக்க கிளம்பிட்டாளுவ பாரு. இவகிட்ட இருக்க முடியாத இவன் மருமவ பாரின்னு ஓடி போய் தாங்க முடியலன்னு இப்போ இதை அடுத்த வீட்டு குடும்பத்தை கெடுக்க போகுது. பைத்தியம் பைத்தியம். இந்த பைத்தியம் தின்னுதே, படுத்து தூங்க வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு வேலை. நம்ம போய் சீக்கிரமா சொல்லிக்கு போன போடுவோம். என்னக்கா சொல்லுக்கா, என்னக்கா பண்ணுற? சாப்பிட்டியா கொண்டியா? என்ன பண்ணுது உன் மாமியார்? எதுவும் பிரச்சனை பண்ணுதா? என்னாச்சு? பார்த்தாலும் உனக்கு அவசரமே தாங்காதடி சொல்லி. என்ன சொல்ல வரன்றதுக்குள்ள நீயே பேசி முடிச்சிருவ. என்ன திறமை நடந்துச்சு வந்துச்சு, என்னை போட்டு மிரட்டி கிடச்சிட்டு சோத்தை போ செய்யின்னு சொல்லிவிட்டு நேராக அந்த பம்புஜ மாமி இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் கதை பேசிவிட்டு வந்து சோத்தை தின்னுபிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் அடுத்தது பட. தெரியுமா தெரியாதா? 2 பேரும் வருதுங்க. வந்து உன் மாமியாருக்கு ஒன்றும் தெரியாதான், வாயில்லாத பூச்சியா வந்து சொல்லி கொடுக்க வருதாண்டி. என்னன்னு பார்த்துக்க. நீ என்ன பண்ணுற? அதுக்கிட்ட கிளம்பி இங்கே வந்துடுட்டி. அப்புறம் தேவையில்லாதான் மாட்டிக்கிடி. என் மாமியா பயங்கரமான ஆளு. அதை விட அம்புஜா அதை விட பெரிய பயங்கரமான ஆள் அது. சரியா? என்னக்கா சொல்கிற? என் மாமியாருக்கு ஒன்றும் தெரியாதா? அப்போ அதை விட பயங்கரமான ஆளா ஓ மாமியார்? ஐயய்யா, என் மாமியார் இந்த அளவுக்கு இருக்கிறதே என்னால் தாங்க முடியல. இதில் வர உன் மாமியாரும் அந்த அம்புஜா மாமியும் வந்து சொல்லி கொடுக்க வராங்களா? என்னக்கா பண்ணுறது இப்போ? ஒன்றும் பண்ணாதடி. நீ என்ன பண்ணுறங்க, கிளம்பி வந்துரு. இல்லைன்னா எப்படி ஏதுன்னு கண்டுக்க. என்ன பேசுகிறாங்கன்னு எல்லாத்தையும் ஒட்டு கேளு. நான் அதான் சொல்லுவேன், பார்த்துக்க. ஒன்று இங்கே வா, இல்லைனா அங்கேயே இருந்து எப்படியும் உன்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினச்சா நீ அங்கேயே இரு. எப்படி வசதியா அதுமாரி பண்ணுடி. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீயாவது தப்பிச்சுக்கடி. இல்லை இப்போ நான் வரல. நீ சொன்ன மாதிரி நான் என்னென்ன தான் பேசிக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டா தான் அதுக்கு ரிப்பீட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். நீ சயாவுக்கு போன போட்டு உன் கூட துணைக்கு வர வழி என்ன தான் பேசுதுங்க இது 3ன்னு இன்றைக்கி நான் கண்டுபிடிக்கிறேன். இதே வேலையாக இருந்தால் குடும்பம் வீணாக போயிடுங்கக்கா. இரு, நான் போய் பார்த்து என்னான்னு கண்டுபிடிக்கிறேன். சரிடி, நான் சயாவுக்கு போன போட்டு சயா வர வைக்கிறேன்டி. சரி வை. இந்த பொம்பளை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுவேன்னு தெரியலையே. இப்படி ஊடா கிளம்பிடுறாளே அடுத்த வீட்டு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. இவளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். இருக்கட்டும். ஆமாம், உன் மவனும் மருமகளும் எங்கே இருக்கிறாங்க இப்போ? பேத்தி பேரன் பிள்ளைகளும் எல்லாம் நல்லா இருக்காடி? கேட்கா, அந்த கதையை பற்றி கேட்காதக்கா ஒரே ஆத்திரமாக வருது எனக்கு. கல்யாணம் ஆன புதுசுலேயே 2 பேரையுமே பாரினுக்கு அனுப்பி விட்டுட்டோம். நாங்கள் 2 பேரும் தனியாக கிடந்தோம். அங்கே இருந்து புள்ள குட்டியை பெற்று வளர்த்து தூக்கிட்டு வந்தாங்க. கொரோனா டைமில் வர சொன்னோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் அவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்களே, நம்ம புள்ள நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு கூப்பிட்டேங்க்கா. என்ன பண்ணாங்க, வந்தாங்க. வந்து 1 வருஷம் நல்லா தான் இருந்துச்சுவோ. அப்புறம் என்ன கிறுக்கு முறுக்கு கொண்டுதோ தெரியலக்கா. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை வாங்கிட்டே தான் இருப்பா.
சரி நான் கம்முனே இருந்தேன். எப்போ உனக்கே தெரியும்ல என் புருஷனே எல்லாமும் செஞ்சிருவாரு. அவள் காலைல 10 மணிக்கு எந்திரிப்பாக்கா. அதுவும் பெட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு என் புருஷன் என் பிள்ளைகிட்ட கொடுத்து அவன் கொடுத்ததுக்கு அப்புறம்னாக்கா அவள் எந்திரிப்பா. பாரு அப்படிப்பட்ட மருமகளை நான் வச்சிருக்கிறேன். இதே பார்த்துக்கிட்டே இருந்தேன். சி என்னடா இது இப்படிப்பட்ட மருமகளை கூட்டு வந்துருக்குறோம் நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரே ஆத்திரம் தாங்க முடியல பார்த்துக்கோ. உடனே நேராக அவளை போய் இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்தி விட்டான். இந்த விஷயத்த என்ன பண்ணிட்டா, இவள் போனை போட்டு அவங்க ஆத்தா அப்பனுக்கு சொல்லிவிட்டா. அவங்க எல்லாம் வந்து நேராக பேக் பண்ணி எல்லாம் அவளையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தா. அதுக்கப்புறம் திரும்ப என் மாமா பாரின்க கூப்பிட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட கதை, சிரிப்பா சிரிச்ச கதை அவள் கதை. பயங்கரமான ஆளுக்கு அவள். எல்லா மருமகளோட அவள் எல்லாரையும் வாரி தூக்கி சாப்பிட்ருவா. ஐயையோ என்னடி இப்படி சொல்கிற? அப்போ என் வீட்டில் கிடக்குது அந்த குருது, அது தேவல மாட்டுக்கு. ஐயையா அக்கா பஞ்சவர்ணத்தை கூட ஒரு இடையில வைக்கலாம். என் மருமகள்லாம் ஐயோயோ பயங்கரமான ஆள். இப்போ நமக்கு வயசு என்ன ஆகுது பாரு, 70-80 வயசுலேயும் நீ மருமகளை எப்படி கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிற? இன்ன வரைக்கும் அரிசி பருப்பு மொளா புளி எல்லாம் நீ எடுத்து கொடுத்து தானே அவள் சமைக்கிறா. அந்த மாதிரிலாம் கிடையாதுக்கா என் மருமவ. ஐயோயோ நான் ஒன்று சொன்னால் அவள் 9 சொல்லிடுவா. நான் ஏதாவது கையை ஓங்கிட்டேன்னு வச்சுக்க, உடனே மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போட்டுருவாக்காவ. பயங்கரமான ஆள் பஜாரி. பின்னாடி சொல்கிற மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போன் போடுவாளியவ. அந்தளவுக்கு நெஞ்செழுத்தம் கொண்டவளாடியவ. ஐயோயோ அப்போ எங்கள் வீட்டில் கிடக்கிற பேரில் தேவலா மாட்டுக்க. சரி விடுக்கா, நல்ல நேரத்தில் ஏன்க்கா அவளை ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு எனக்கு ப்ரெஷர் ஏறுதுக்கா. சரி விடு ஏன்க்கா அப்புறம் உட்காந்துக்கிட்டு கிடக்கிறது, போவோமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்க்கா, வா போவோம். இல்லடி எவ்வளோவது ஊருக்குள்ளேருந்து வருவாளுவோ, அவ்வளோக்கிட்ட ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன்டி. என்னாடி நீ அதுக்கட்டி அவசரப்படுற? இந்த வெட்டலை பார்க்க போட்டாலே நிமிஷையாக இருக்குடி. எங்கே எச்சை போட்டுச்சுன்னே தெரியல. இவன் என்ன எச்சு ரோட்டில் துப்புறா? சி கஷ்டம் பிடிச்சவ. சரி டீ போவோமா? வாக்கா போவோம். ஏண்டி அம்புஷம் எம்ம நேரமாக உட்காந்து கிடக்குறான். என்னாடி ஒருத்தைய கூட காணும் இந்த பக்கம். உனக்கு என்னப்பா தெரியும்? அவள் வீட்லேயும் ஏசியும் பெரிய எல்இடி டிவி. ஆமாம் எல்இடி டிவி. அதையும் மாட்டிக்கிட்டு எங்கக்கா எல்லாம் பகுமானமாக வீட்டில் உட்காந்துருப்பாளுவோ. நம்ம தான் வீடு கூட போய் சுற்றி கதை பேச கிளம்பிட்டோம். எல்லா வீட்லேயும் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக படம் பார்த்துக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாளுவோ. தெரியுமா தெரியாதா உனக்கு? இப்போ எவன் இந்த ஊரில் பிச்சைக்காரியாக கிடக்குறா? எல்லாம் பணக்காரி ஆகிட்டாக்கா. ஐயோ எல்லா வீட்லேயும் ஏசி வந்துச்சாடி. அது என்ன பெரிய டிவி இருக்க சிலட்டு டிவி, அதுவும் வந்துச்சாடி. நான் நினச்சேன் உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் பங்கசம் வீட்லேயும் தாண்டி இருக்கும் நான் நினச்சேன். என்னாடி இது உழுவா அப்படி முன்னேறாளடி? ஐயோ அப்படி ஆகக்கூடாதடி. ஏக்கா ஒரு நாய் நரி கூட நம்மள மடிக்காது இருக்கா இது? எல்லாம் அவள் வீட்லேயும் ஞாயிற்றுக்கிழமைன்னா தட்டப்படலாம் தான் சாப்பாடு. அப்போல்லாம் நம்ம 2 பேர் வீட்லேயும் கொன்னத்தை தூக்கிக்கிட்டு குழம்பு வாங்க வருவாளுவோ. ஞாபகம் இருக்கா உனக்கு? இப்போ அதெல்லாம் சொன்னாலே வாங்க மாட்டாளுவோ. நம்ம கொடுத்தாலும் வாங்கிட்டீங்க மாட்டாளுவோக்கா. பயங்கரமான ஆளுக்காய் விடுவோ. என்னமோ போ எல்லாம் முன்னேறிக்கிட்டு தான் வராளுவோ. நம்ம வீட்டில் கிடக்குறாங்க பாரு தடிப்பாயிலுவோ. எவன் என்ன என்ன முன்னேறான்? இவனோட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு வந்த பொண்டாட்டி சரியில்லை வாட்டி என் மருமகளை ஞாபகப்படுத்தாத ஆத்திரம் வருது. ஆமாக்கா அப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருளுக்கு ஏங்கிட்டு நின்னாலுவோ இந்த தெருவில் உள்ளவளுவோ. இப்போ அவள் பெற்ற பிள்ளைகளும் எப்படி வாழணும் அப்படி நல்லா இருக்கணும் நல்லா கதை கற்று வச்சுக்கிறானுவோம். நல்லா சம்பாதிச்சு வந்து ஆத்தா கையில் தான் கொடுக்குறானுவோம். எப்படிலாம் குடும்பம் பண்ணுறாளுவோ தெரியுமா? நம்மளும் தான் கிடக்கிறோம் நாரி நலம் குழஞ்சி போய். ஆண்டி அம்புஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி கூரை விடா இருந்தது. என்னடி இப்படி இருக்குது வீடு? ஏக்கா அம்புஷாக்கா வீட்டுக்காரர் தான் கவர்மெண்ட் வேலை செஞ்சாருவான்னு தெரியாது. அவர் வந்து கரெக்டாக இந்த பையன் கல்யாணத்தப்போ ஆக்சிடெண்ட் ஆகி செத்துருக்குறாருக்கா. அப்போ வந்து பணம் வந்துச்சாங்க்கா. எத்தனையோ லட்சம் வந்துச்சான். இந்த அக்கா என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? நல்லா எல்லாத்தையும் எடுத்து அவன் பையன் அக்கௌண்ட்லேயும் அந்த அக்கா அக்கௌண்ட்லேயும் போட்டுக்கிச்சாங்க்கா. காசை போட்டு இப்படி வட்டி ஏறி நல்ல பணம் கொடுத்து போய் அதுக்கப்புறம் இந்த வீட்டை கட்டினாங்கக்கா. உனக்கு தெரியாதா இந்த கதை? இந்தமாரி தரமெல்லாம் நமக்கு இருக்காதுக்கா. என்னடி சொல்கிற? எனக்கு தெரியலட்டி இந்த ஐடியா. நானும் போய் கடந்துட்டு வந்தேன்டி 4 வருஷம். என் பேர பிள்ளைகளுக்கு காசு பணம் சேர்த்து வைக்கணும்னு 4 வருஷம் போய் அந்த வயலில் கடந்துட்டு வந்தோம். வெந்து போய் பாரு. இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்க நமக்கு ஆள் இல்லை. நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறா. இம்மா முன்னாடியா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ட்டா பருடியாவ வாட்டி அவளை போய் நேரடியாக கேட்போம். சரி வா எல்லாம் வெளியே நின்று பேசிட்டு கிடப்போம். வா போவோம். ஆண்டி பங்கஷா என்னடி பண்ணுற? வெளில வாட்டி. யார் அது எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்று என் பேரை சொல்லி கூப்பிட்றவ? எவ இப்படி வாங்க இந்த பக்கம். ஐயா அம்புஷம் என்னடி பங்கசத்துக்கு நம்மள அடையாளம் தெரியலையா? எங்கிட்ட நின்றுட்டு கத்துறா. அவன் வர கேட்குறாள மரியாதை இல்லாத என்னட்டிமா இது? ஆண்டி பங்கஜா என்ன பண்ணுற நீ? என்ன உனக்கு அடையாளம் தெரியலையே? நான் தாண்டி மொட்டைச்சக்கா வந்திருக்கிறேன். வெளில வா எங்கே இருக்கிறேன்னு தெரியலையே. கண்ணு ஒன்றும் புலப்படலையே.
ஐயோ மொட்டை சக்காவா வந்திருக்குது. வாக்கா வாக்கா, நான் இந்த செட்டில் நின்றுட்டு இருக்கிறேன், வா வாத வரேன். ஐயோ வாக்கா வாக்கா, உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? ஏக்கமா பிடிச்சி கிடந்த நான். இப்பதாக்கா வந்திருக்கிற நீனு. வாக்கா வாக்கா, உள்ள வாக்கா. ஏண்டி பங்கஜம், டெய்லிக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மாதிரி நம்ம வந்து போன பேசும்போது வார்த்தை கூட மாதிரி உனக்கு புரியாது. என்னாட்டி நீ இப்படி இருக்கிறியா? வாக்கா வாங்க, வாசல்ல நிக்கிறீங்க, வாங்க வாங்க உள்ள வாங்க போவோம். வரோம் வரோம். ஏக்கா வாக்கா, ஏக்கா நின்றுக்கிட்டு இருக்க, வந்து உட்காருக்கா சோப்பால. ஏட்டி எப்படி இருக்கிற? முன்னக்கு பார்த்ததுக்கு ஒரு சுத்து குறைஞ்சிட்டேடி. என்னடி ஏதோ மனசுல கவலையாட்டி? என்னட்டி ஆச்சு? மரும ஒழுங்கா பார்க்கறாளா இல்லையா? பேரன் எப்படி இருக்கிறான்? மாமா என்னட்டி பண்றான்? என்னட்டி இவ அழுறவ? ஏட்டி பங்கசி ஏன்டி அழுற? என்னட்டி ஆச்சு? எத்தனை நேரம் என்கிட்ட சொல்லிட்டி, நான் பார்த்துக்கிறேன். ஏக்கா ஏக்கா அழுற? என்னக்கா உனக்கு பிரச்சனை? ஏக்கா ஏதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுக்கா. ஆமாட்டி சொல்லுட்டி என்கிட்ட. ஏன் மருமலா இருந்தான்னா ஓ மருமலா இருந்தான்னா போட்டு வெளுத்து வாங்கிடுறேன், சொல்லுட்டி. என்னக்கா சொல்லுறது? வீட்டுக்கு வீட்டு வாசப்படி இருக்கதானக்கா செய்யுது. எல்லா வீட்டுலையும் அதே நிலமை தான். என் புருஷன் என்னைக்கு என்னை விட்டுட்டு போனாரோ அன்னிலேருந்து நான் வீட்டிலே செத்த மாடு செருப்பு கடிச்ச மாதிரி கிடக்கிறேன். என்ன பண்ணுறது? ஏட்டி என்னாட்டி பண்ணுறது? நம்ம வாங்கி வந்து வரோம் அப்படிடி. யாரை சொல்லியும் கொடுத்தோம்லடி. அங்கேதான் அழாதடி. என்னாட்டி பண்ணுறது? இப்போ இவ்வளோக்கெல்லாம் இளம் ரத்தம் அதான் துடிக்குது. நமக்கும் இள ரத்தமாக இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் இவளுக்கு பார்த்துக்கிட்டா இருந்தாலுவோ என்ன பண்ணுறது? அவளுக்கு நேரங்காலம் வந்து அவள் ஆடத்தான் செய்வா. சரி விட்டு. ஏன்ட்டி நாங்கள் வந்து எம்மு நேரம் ஆகுது, உன் மருமக என்னடி இப்படி இருக்கிறாள? ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்காத உட்காந்து கிடக்கிறாளா உள்ளார? கூப்பிடுட்டி அவளை. ஏன் மருமகளாக இருந்தாருனா ஓ மருமகளாக இருந்தாருனா எல்லாம் ஒன்று தான். வெளுத்து வாங்குறான், கூப்பிடு அவளை. அவள் கிடக்குறா பக்கி பணாதிக்காவ. எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு சோத்து பின்னாடியே அலைவா. இல்லை கிச்சனில் உட்காந்து நல்லா கொட்டிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு இதே தான் வேலை. நான் தாக்கா இந்த வயசு வரைக்கும் ஒரு குடும்பத்தை நான் தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவளாம் வெட்டி முண்டக்காவ. என்ன பண்ணுவா தெரியுமா? காலையிலேயே குளிச்சு மேக்கப் பண்ணிக்கிட்டு காலையில் ஏதோ ஒரு டிஃபன் செய்கிறாளா, அதுதான் என் பிள்ளைக்கும் என் பேரனுக்கும் கட்டி கொடுத்துட்டு நேராக கிளம்புறவு தான்க்கா இவ ஓ மருமவ. இந்த விசாலாட்சி மருமவ 3 பேரும் கிளம்பிடுவாள்வோ. கிளம்பிட்டு எங்கேயாவது போய் உதலாம் வாங்கிக்கிட்டு வந்து உட்காருவாள். போது சைலண்ட்டாக வெளியில் போய் உதவாங்கிறதெல்லாம் இவளுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒன்று கேட்கக்கூடாது. ஏதாவது ஒன்று லேசாக தொட்டாலே அப்படியே அலறுவாக்கா. பயங்கரமான ஆளுக்கா என் மருமவ. இருக்கா நானே கூப்பிடுறான், நல்லா வாங்கி விடு. ஏண்டி சொல்லி எங்கடி இருக்கிற? ஆளுக்கு வா, பெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, வாடி. ஏட்டி பங்கஜம் பரவாயில்லடி, இங்கிலீஷில் நல்லா தாண்டி பேசுகிறா. நல்ல கட்டுக்கிறா வளர்க்கடி. நம்மளும் கட்டுக்கணும்டி. வர அத்தை, இருங்க கிளவி எல்லாம் ஒன்று கூட்டிட்டாலும் போல் இருக்கு. போய் என்னான்னு தான் கேட்போமே. சொல்லுங்க அத்தை. ஏன் அத்தை? ஆண்டி நான் தான் சொல்கிறேனே பெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு. வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரத்துக்கு முடியாதாடி? உனக்கு எத்தனை வாட்டி தான் நான் கேட்கறது? உன் மண்டையில் எத்தனை வாட்டி தான் உரைச்சாலும் உனக்குலாம் சொரணையே இருக்க மாட்டேங்குதடி. வந்தவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்டி இப்படி இருக்கிற? சரி லூஸில் விடுங்க. என்ன விஷயம்? என்ன அப்போ என்னத்துக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏண்டி சொல்லி அவன் பேர் சொல்லி வில்லின்னுக்கிட்டு நல்ல பேரு கத்த மாதிரி தான் இருக்கிற. என்னடி பனைமரத்தில் பாதி இருக்கிறியா? எப்படி தான் உனக்கு தீ வாங்கி போட்டு மாலை முடியலாட்டுக்க பங்கசாத்தால? 2 பெஸ்ட்டு வந்துக்கிறமே. 2 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்தான்னா இது கூட உனக்கு சொல்லணுமாட்டி? கல்யாணம் ஆகி 16 வருஷமாக குடும்பம் நடத்துகிற, உனக்கு எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியாதாட்டி? என்னடி உங்கள் வீட்டில் ஒன்று வளர்த்தாங்க சரியில்லையா? வா ஆய் அப்பனுக்கு போனை போட்டுக்கிட்டு பேசுவோம். இந்த பாருங்க, நீங்கள் எங்கள் மாமியாருக்கு தான் பெஸ்ட்டு கெஸ்ட்டு. தேவையில்லாத மரியாதை குறைவாலாம் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவெல்லாம். என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள்? இதெல்லாம் தப்பு ஆண்டி. என்னடி இங்கிலீஷுக்காரனை கட்டிக்கிட்ட மாதிரி ஆண்டி போண்டி இன்னுக்கிட்டு போட்டி போய் தண்ணி மொண்டு வரையா? இப்போ குறுக்கெலும்ப உடைக்கிட்டாடி. தண்ணி மொண்டு வீட்டுக்கு வந்தவங்களே தண்ணி மொண்டு கொடுன்னு கேட்குற அளவுக்கு வச்சுக்கிறிய. நீ எல்லாம் என்ன ஆள்னு எனக்கு ஒன்றும் புரியலட்டி. எல்லாம் என் மருமகளை சொல்லணும். என் மருமக தானே உன் ஃப்ரெண்டு, போய் அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. ஏக்கா என்னக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டாளா? உன் மருமக தேவலாம் பண்ணுறக்கேக்கா. பார்த்தா ஒரு சிரிப்பாவது சிரிப்பா, இவனை சிரிக்காத நெட்லிங் மரம் மாதிரி நிற்கிறாளக்கா. ஓ சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் அத்தை கூப்பிட்டதால தாம்மா அப்படியே அவசரம் முடியாந்துட்டேன். மன்னிச்சிருங்க. இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், இல்லை காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் தான் பஞ்சவரண தக்காவோட மாமியாராம்மா? சரிங்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? அப்பா நல்லா இருக்காரா? வாங்க ஆண்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அப்போ வீட்டுக்கு வந்தவங்களும் மதிக்க மாட்டேன், யாருன்னு தெரிஞ்சாதான் மதிப்பியாமா? இது என்ன பழக்க வழக்கம் புதுசாக இருக்க பங்கஜம்? அதெல்லாம் ஒன்றும் சரியில்லட்டி. போ மாற்றிக்கலாம் எல்லாத்தையும். சரி முதல்ல நீ போய் ஒரு கப்பு காப்பி எடுத்துகிட்டு வா போ.
சரியான வில்லியா இருப்பா போல இருக்க பொம்பளை. அந்த அக்கா சொன்னது கரெக்டு தான் போல இருக்கு. என்னக்கா இவ இப்படி இருக்கிறாள? ஆள் வந்த அளவுக்கு அறிவு வளரலையாக்கா? நீ வளர்த்த வளர்ப்பே சரியில்லைக்கா. ஆமாட்டி, நீ ஒரு ஆளு. நான் தான் அவளை பெற்று வளர்த்தேன். நீ ஒரு ஆளுட்டி நீனு. அவள் ஆத்தா அப்பா ஒழுங்காக வளர்க்கல. அதுக்கு நம்ம என்னட்டி பண்ணுறது? இங்கே வந்தால் ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லிக் கொடுக்கலாம். அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அப்பயும் அவர் புண்ணியமும் கிடையாது. இவளால் ஒன்றுமே புரிஞ்சுக்கவும் மாட்டா, பேசுகிற மாதிரி நடந்துக்கவும் மாட்டா. பைத்தேண்டி அவ அப்படிதாண்டி இருப்பா அவ. பங்கஜம் கவலைப்படாத, எல்லாத்தையும் மாற்றிடலாம், கவலைப்படாத. ஏக்கா அது வெத்தலை எம்மனார் தான் போட்டு அடக்கிக்கிட்டு இருப்ப. போய் சிங்க்கு இருக்கு, போய் கழுவிட்டு வாக்கா. எம்மனார்மா நீயும் வாயில் அடக்கி அடக்கி உன் புடவை எல்லாம் ஊற்றி கிடக்குது பெரியச்சி. ஆமாண்டி பங்கஜம், வாயில் பல்லு இல்லாத பெரிய இம்சையாக இருக்குது. இந்த கடவா பட்டுற இல்லாத வாயில் ஊற்றுதுடி. அப்படியே எது வேணாலும் சைடில் ஊற்றிக்கிட்டே கிடக்கு வாயில். ஏன்டி அம்புஷம் எப்படி இருக்கிற? உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்காராடி? உன் பையன் 3 பண்ணானாடி? ஆமாம் ஆமாம், நான் கிடக்குறேன். நீ ஒரு ஆளுக்கா நீனு. என் மருமக வச்சா பாரு பெரிய ஆப்பா. மகளிர் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு முட்டை கட்டிக்கிட்டு ஃபாரினுக்கு போயிட்டா பாரு. பாவம், நம்ம பிள்ளைங்க கொரோனா நேரத்தில் ஃபாரினில் கிடக்குது போல. எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து கிடக்கணும்னு கூப்பிட்டதுக்கு எனக்கு ஆப்பு வச்சுட்டு போனா. அதுலேருந்து என் பிள்ளைகிட்டையும் பேசுறதில்ல, யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. நானே என் புருஷனும் தனியாக தான் கிடக்குறோம்க்கா. ஆனால் உன் கலப்பாடு பெரிய கலப்பாடுடி அம்புஜம். என்ன பண்ணுறது சொல்லு? எல்லாம் நம்ம தலையெழுத்தாக இருக்குது. என்ன இவ்வளோ எங்கேயோ கிடக்குறாளுவோ? நல்லா லாட்ரி சீட்டு அடித்த மாரி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு நம்மள ராசியம் பண்ணுறாளுவோ. எல்லாம் அந்த கடவுள் போட்ட விதி. என்ன பண்ணுறது? ஏன்டி பங்கஷம் என்கிட்ட சொல்லாமல் எப்படி வீடு கட்டினேன்? டெய்லிக்கு தானே ஃபோன் பேசிட்டு கிடந்தோம் 4 வருஷத்தில். சொல்லவே இல்லை. என்னாட்டி இப்படி இருக்கிறிய? ஒன்றுக்கு முன்ன பழகி இப்படி இருக்கிறியடி. அவன் வேலை செய்ய போகிறானே அந்த ஆஃபீஸில், எவனா மிஞ்சின்னு இருக்கானா மிஞ்சின்னு. அவங்ககிட்ட ஏதோ திட்டம் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பரை தூக்கிக்கிட்டு வந்தானுவோம். வந்த வேகத்துக்கு நான் என்ன சொல்லிட்டேன், என்னடா இது வேலை, ஏன்டா இது வேலை உனக்கு? அப்பா செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யடான்னு சொல்லி எம்மோ சொல்லி பார்த்தேன். கேட்கல. ஏதோ லோனு போடுறாங்களாம்மா, லோனு. அந்த லோனு குழு மாரி லோனு போட்டிருக்கிறான். போட்டு வீட்டை ஃபுல்லாக கட்டிவிட்டு 25 லட்சத்தில் வந்து நின்றுடுச்சுக்கா. அவன் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டான்க்கா. இந்த திருட்டு பையன் என்கிட்ட சொல்லாத மறைச்சிவிட்டான். மறைச்சிட்டு வீட்டெல்லாம் நல்லா கட்டி முடிச்சதுக்கப்புறம் வீட்டை விட்டு காலி பண்ணுறான். எப்படி இருக்கும்? வயிற்றுச்சலாக இருக்காது. அப்புறம் அவங்க அப்பா பணம் கடந்தது பேர் என் அக்கௌண்ட்லேயும் அவன் அக்கௌண்ட்லேயும் அதெல்லாம் எடுத்து கொடுத்து அப்புறம் அடைச்சிட்டு உட்காந்துருக்குறோம். ஏதோ இந்த வீடாவது இருக்குதுன்னு நிம்மதியில் உட்காந்துருக்குறான். பார்த்துக்க, அந்த மாதிரி குழப்பு என் மாமா. ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் அவன் பொண்டாட்டியை கேட்டுக்கிட்டு தான் தூணு தான் செலவு பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. தெரியுமா உனக்கு? ஐயா என்னடி சொல்கிற? நானும் நீ காசு ஏதோ சேர்த்து வச்ச காசில் தாண்டி வீடு கட்டி கேட்டுக்குன்னு நினச்சான். என்னடி இப்படி பிடிச்சா? ஆமாக்கா, இவன் இந்த தரித்திரி பிடிச்சவளை கட்டிக்கிட்டு வந்ததுலேருந்து என் வீடு விருத்திக்கே வரல. போ, வேகமாக சொன்னாலும் எங்கே சண்டை வாங்கிடுவாளோன்னு பயந்துக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு பயப்படுறவ இவ. அதெல்லாம் பயப்படாத, வேகமாக பேசு. அப்போ தான் அவெல்லாம் அடங்குவாடி. நீ இப்படிலாம் கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, பார்த்துக்கோ. இந்தாங்கம்மா காஃபி எடுத்துக்கோங்க ஆண்டி. நீங்களும் எடுத்துக்கோங்க ஆண்டி. ஏம்மா சொல்லி என்னம்மா எங்கள் 2 பேருக்கு மட்டும் காஃபி போட்டு எடுத்து வந்துக்கிற? பங்கச்சத்துக்கு எடுத்துகிட்டு வரலையா? இல்லைம்மா, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தான் டீ குடித்தாங்க, அதனால தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரல. தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்துக்கக்கா, சொல்லலை நான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டீ குடித்தா என்னம்மா ஒரு கப்பு காஃபி கொடுக்கறதுக்கு இவ்வளோ குறைஞ்சி போயிடுமா இவ? தண்ணியை தூக்கிட்டு வந்துக்கிறா பாரு. என்னம்மா இவ அப்பா விட்டு சொத்து குறையிற மாரி இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னக்கா பண்ணுறது? எல்லாம் என் தலைக்கரகம். தூக்கிட்டு போட்டி அந்த தண்ணி யார் போன கேட்டது? காஃபி போட்டதும் போட்டேன், ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா போட்டானாடி. என்னட்டி இப்படி இருக்கிறீங்களா? ஐயா ஐயா ஐயா, போ போ, ஃபஸ்ட்டு என் கண்ணு முன்னாடி நிற்காத போட்டி. சொத்தழிது நம்ம திங்கும்போது மட்டும் சொல்கிறா இந்த கேள்வி. இப்போ மட்டும் 2 காப்பி வேணுமா? 2 காப்பி யார் சம்பாதிக்கிறது? எங்கள் அப்பா தான் சம்பாதிக்கலையே, இவங்க அப்பா நான் சம்பாதிச்சாங்க. பார்த்துக்கக்கா, இந்த லட்சணத்தில் தான் நான் மரும வளர்த்து வச்சுக்கிறேன். பார்த்துக்க, நம்ம ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று செய்வா. சரி விடு, நீங்கள் 2 பேரும் டீ குடிங்க. எனக்கு சுகர் இருக்குது, வேணாம். ஆனால் உன் மருமகளுக்கு பயங்கர திமிரு இருக்குடி. ப்ரெஷர் இருந்தான்னா சுகர் இருந்தானாலும் ஒரு கப்பு போட்டு வந்து வச்சா அவள் குடிக்கிறதும் குடிக்காதும் தெரிய போகுது இல்லை. இது என்னடி பழக்கம்? சரி இல்லடி உன் மருமக. இரு இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், இவளுக்கெல்லாம் வைக்கிறேன் பழத்தா அப்பா. ஏண்டி அம்புஜா, என்னாடி இதில் சக்கரை இருக்காட்டி? நீ குடிக்கிற உனக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா? ஏக்கா இந்த காப்பி நல்லாவா இருக்குது? சர்க்கரையும் இல்லை, காப்பி தூள் கலரும் காணும், பாலும் காயில். இதை வர உறிஞ்சு குடிக்கிறியம்மா சாமி. நல்லாவே இல்லை, வாந்தி வரமே இருக்குது கணக்கு. ஐயோ, என்னைக்கே ஒரு நாளைக்கு குடிக்கிற உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் டெய்லிக்கு இதை தானே குடிக்கிறேன். என்ன பண்ணுறது? என் கிரகம்.